திருவண்ணாமலையில் கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஊரில் தன்னோட கணவன் வந்துட்டு அவர் வலுக்கட்டாயமாக கருக்கலைப்பு செய்ய சொன்னதுனால மன அழுத்தத்தில் வந்துட்டு அவங்களோட மனைவியும் அவங்களோட 2 வயசு குழந்தையும் வந்துட்டு கிணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. இந்த நியூஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஊரில் விக்னேஷ் அப்புறம் உமாதேவி அப்படின்ற தம்பதிக்கு மோகனாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. இந்த நிலையில வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி 2 months கன்சீவ் ஆகி ஒரு பேபியும் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்துருக்குது. ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால இப்போ பிறக்க போகிறதும் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவரோட கணவன் அப்புறம் அவங்களோட மாமனார் மாமியார் வந்துட்டு வற்புறுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காங்க. இப்படி வற்புறுத்தி பண்ண வச்ச இந்த மன அழுத்தத்தில் தான் அவங்க 2 வயசு பொண்ணையும் சேர்த்து இவங்களும் சேர்ந்து தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க இறந்ததை வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லும்போது முதல்ல வந்துட்டு அவங்களோட பேத்தி வந்துட்டு அந்த மோகனாஸ்ரீ வந்து கிணத்துல வந்து இறந்துட்டு தான் வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் சில நிமிஷத்துல வந்துட்டு திருப்பியும் கால் பண்ணி உங்க பொண்ணு வந்துட்டு கிணத்துல விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதான் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுல வந்துட்டு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸ் வந்துட்டு விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்குது. இவங்க வந்துட்டு அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி திருப்பதிக்கு கூட்டு போய் ஒரு ஸ்கேன் சென்டர்ல வச்சு பேபியை வந்துட்டு ஆனா பொண்ணு அப்படின்னு செக் பண்ணி பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு தெரிய வந்திருக்குது. இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அவங்களோட கணவர், அவங்களோட மாமனார் மாமியார், அப்புறம் இந்த ஸ்கேன் சென்டர் அறிமுகப்படுத்தின நபரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இன்னும் சில இடங்கள்ல பெண் குழந்தைங்களோட பிறப்புன்றது வரவேற்கத்தக்கதா இல்லது அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய நியூஸை உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே தின செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.